இன்னைக்குமே நம்ம பிரச்சனை என்னன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. எதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும், எதுக்கு ஒய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னேன். ஃபர்ஸ்ட் இட்ஸ் அபவுட் மீ, எனக்கு என்ன வேணும், அதுக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் வேணும், மணி, பொசிஷன், பவர், சொசைட்டி, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், வாட் எவர் மேபி. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வாட் மேட்டர். ஸோ வாட் மேட்டர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட். ஸோ பிடிச்சிதான் இங்கே வந்திருக்கோம், ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது மேபி நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க கொடுக்கலங்கிறத விட அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவோம், இந்த இடத்துல எது மிஸ் ஆகுது, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஸோ நான் இங்கே ஒர்க்கில் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன். வீட்டில் போய் நான் எதுவுமே பண்ண மாட்டேனாலும் தப்பு, வீட்டில் நான் எல்லாமே பண்ணுவேன், ஒர்க்கில் எதுவும் பண்ண மாட்டேனாலும் தப்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத விட ஒர்க் லைஃப் ஹார்மோனி, ஏற்ற இறக்கத்தோட ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம், ப்ராஜெக்டில் பக்காவாக முடிஞ்சு, அடுத்து கொஞ்சம் லோவாக இருக்கும், வீட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும்னா நம்மளை பொறுத்தவரை டெஃபினேஷன் என்னென்ன தாட் ப்ராசஸ், இம்ப்ளிமெண்டேஷன், செகண்ட் இன்வர்ஷன் திங்கிங். வாட் இஸ் இன்வர்ஷன் திங்கிங்? தலைகீழ திங்கும். திருட போலீஸ் வந்து திருட மாதிரி இருக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. என்னைக்குமே நம்ம பிரச்சனை என்னன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. பிரச்சனை வரக்கூடாதுன்னு நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். இன்வர்ஷன் திங்கிங், ரிவர்ஸ்ல இருந்து போகணும். பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், பிரச்சனை இல்லாம வேலை பார்க்கணும் இல்ல, பிரச்சனை வராம இருக்க எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அங்க பிரச்சனை வரப்போதா. ரிசல்ட் மேபி பெர்ஃபெக்டா இல்லைனாலும் பிரச்சனை இல்லாம இருக்கும், அதுதான் முக்கியம். ஒரு பெர்ஃபெக்ட் ரிசல்ட்ல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், 99% முடிச்சிருப்பீங்க. அந்த 100%ல 1% பிரச்சனை வந்து டோட்டல் ப்ராஜெக்ட் பிளாக் ஆயிருக்கும், ரொம்ப சின்ன விஷயத்தினால நிற்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம்னா 100லாம் தேவையில்லை, 60% இருந்தாலும் விஷயம் முடிஞ்சிடும். நம்ம பிரச்சனையே அதான், எல்லாத்தையும் 100 யோசிப்போம். 100 இருக்கணும்னு யோசிச்சுட்டே 100 உலகத்தில் எதுவுமே இருக்காது. இது டெலிவரி ஆகுதா, அதுதான் முக்கியம். ப்ராஜெக்ட் இல்லை ஒரு விஷயமும் டெலிவரி ஆகுதா, அந்த இடத்துல அது நடக்குது, அதுதான் முக்கியம். ப்ராப்ளம் வந்துருச்சு, மேபி ரெஸ்பான்சிபிலிட்டிலே நீங்க யோசிச்சிருப்பீங்க, தாட் ப்ராசஸ்லேயே யோசிச்சிருப்பீங்க, எல்லாம் முடிஞ்சு ப்ராப்ளம் வந்துருச்சு. என்ன பண்ணலாம், காலைல நான் வீட்டுல கிளம்புறேன், டயர் பண்ணிச்சு, ஷோ டைமுக்கு வர முடியும், டென்ஷன் ஆகும். இல்லைன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுல 3 கம்பல்சரி 3 பாசிட்டிவ் விஷயத்தை திங்க் பண்ணுங்க. கம்பல்சரி காலைல பஞ்சர் ஆயிடுச்சு, டயரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகாம ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் இந்த கார் இருக்கு, ரெண்டாவது ஸ்டெப்னி டயர் இருக்கு, மாத்த டைம்ல அந்த பைக் இருக்கு, பைக் எடுத்துன்னு ஆபீஸ் வந்துடலாம். இப்ப டென்ஷன் ஆனா பிபி தான் கூடும், நான் டாக்டர்கிட்ட போகணும் நாளைக்கு. போ கார் டயர் பஞ்சர் ஆனதுக்கு பிபி கூடி டாக்டர்கிட்ட போலாமா? சோ ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தயவு செஞ்சு உங்க லைஃப்ல இதை வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க வேலைன்னு இல்லை, உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங்க் 3 குட் திங். 3 நல்ல விஷயத்த பாருங்க, எது நடந்தோம். ஆட்டோமேட்டிக்கா கார் பஞ்சர் ஆனது மறந்து பைக் எடுத்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டோம்னா அதுல போக ஆரம்பிச்சோம். ஈவினிங் போய் ஃப்ரீயா பாத்துக்கலாம், ரிலாக்ஸ் ஆகி டென்ஷன் ஆகிட்டு. ஹோண்டா எவ்வளவு பெரிய கம்பெனி, இன்னைக்கு உலகத்திலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜின் செல்லிங் 14 மில்லியன் என்ஜின்ஸ் வந்து செல் பண்றாங்க. 30 வயசுல ஸ்கூலுக்கு போயிருக்காரு மெட்ராலஜி படிக்க. 30 வயசுக்கு மேலதான் ஸ்கூல் போய் மெட்ராலஜி படிச்சு ஏன் அறிவு படிக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னு யோசிச்சிருக்காருல, அதனாலதான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஜஸ்ட் பிஸ்டன் ரிங்குங்கிறது வாசல் மாதிரி ஒரு சின்ன பிளேட் மாதிரி ரிங்கு மாதிரி இருக்கும், கை வளையல் மாதிரி இருக்கும். இதுல ஒரு இனோவேஷன், சின்ன விஷயம் தான், ஒரே ஒரு ரிங்கு தான், ஹையஸ்ட் செல்லிங் என்ஜின்ஸ் இன் வேர்ல்டு. ஸ்காட்டிசம்ங்கிறது ஒரு பிலாசபி. இந்த ஸ்காட்டிசம்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டே விஷயம். ஒன்னு வாட் யூ கேன் கண்ட்ரோல், வாட் யூ கேனாட் கண்ட்ரோல். ரெண்டா பிரிச்சு. இன்னைக்கு பஞ்சர் ஆகிறது என்னால தடுக்க முடியுமா? காலைல மழை பெய்யறத என்னால தடுக்க முடியுமா? நான் எந்திரிப்பேனாங்கிறத என்னால சொல்ல முடியுமா? ஆனா காலைல டயர் பஞ்சர் ஆச்சுன்னு உடனே என்னால பைக் எடுத்துட்டு வர முடியுமா? ஐ கேன். ரிலாக்ஸ் என்னால வச்சுக்க முடியுமா? ஐ கேன். சோ இது மாதிரி நம்மளால எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூ ஷுட் ஃபோக்கஸ். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த அக்செப்ட். பர்சனல் லைஃபா இருந்தாலும் ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் ஃபார் மீ எனக்கு என்ன வேணும் அது முக்கியம். அதுக்கு அதை சரி பண்றதுக்கு இன்வர்ஷன் திங்கிங். அது தப்பாயிருச்சுன்னா ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.